எனக்கு தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதி எப்படிமா அதான் புரியும் அவனுக்கு. இல்ல சார், அந்த மிஸ்டர் சீமான் ஒருத்தர் இருக்காரு ஓகேங்களா, அவருக்கு ஒரு டிஃபெண்டர் கார் ஒண்ணு வாங்கினாருன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு எங்க இந்த துட்டு வந்தது? நாங்கெல்லாம் சேர்த்து கொடுத்தோம். நீங்களா சேர்த்து அது பேர் டிஃபெண்டர் கார் இல்ல, ஃபார்ச்சுனர் கார். ஃபார்ச்சுனரா? அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தா ஐசுசுக்கு நீங்க தான் கொடுத்தீங்க. அதெல்லாம் பாலான்னு ஒரு டைரக்டர் இருக்காருல்ல, அவரோட கார் இது. அவர் வேணான்னு சொல்லிட்டு சரி. இப்ப ஈஸியா வீடு அது வாடகை வீடு. வாடகை எவ்வளவு? வாடகை நானே சொல்லிடுறேன், 2 லட்சம் ரூபாய் வாடகை. 2 லட்சம் ரூபாயா? ஆமா. என்ன சம்பாதிக்கிற, என்ன இன்கம்? நாங்கள் எல்லாம் சேர்த்து எல்லாம் போட்டு கொடுக்குறோம். கட்சியில் உள்ள உறுப்பினர் எல்லாம், வெளிநாட்டுல இருக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தன் கையில இருக்கிற காசை போட்டு வாடகைக்கு கட்டிட்டு இருக்கோங்க. ஒரு எளிமையை விரும்புற தலைவர் ஓகேங்களா, 2 லட்சம் ரூபாய் வாடகை இருந்தா தான் வீட்டுல இருக்க முடியும். 20,000 இருந்தா இருக்க முடியாது. இருக்க முடியாது இப்போதைக்கு. ஏன்னா மக்கள் எல்லாம் வர்றாங்க, அவரை பாக்குறாங்க, இத்தனை பேர் வந்து பாக்குறாங்க, அவர் சந்திக்கக்கூடிய பாக்குறாங்க, வீட்டுல வந்து பாக்குறாங்களா? ஏங்க நான் என்ன பண்ணேறாங்க? நீங்க 2 லட்சம் வீட்டு வாடகை கொடுக்குறீங்க, 2 லட்சம் வீட்டுக்கு வாடகை கொடுக்குறீங்க. பண்ணையாரா? 2 லட்சம் வீட்டுக்கு வாடகை கொடுக்குறீங்க சார். 2 லட்சம் வீட்டுக்கு வாடகை கொடுக்குறீங்க. நீங்க நிறைய பேர் வராங்கன்னு. ஆமாங்க, நிறைய பேர் வராங்கன்னு சொல்றாங்க. பண்ணையாரான்னு இப்ப கேக்குறீங்க. நான் என்ன கேக்குறேன், வீட்டு வாடகையை 2 லட்சம் கொடுக்குறீங்க சார். 2 லட்சம் கொடுக்குறீங்க. சாதாரண விஷயமா தெரியுதுங்களா உங்களுக்கு? சாதாரண விஷயம் இல்லையே. சாதாரண விஷயம் இல்லையே. நாங்க சொல்றோம், சம்பாதிக்கிற காசுல அவர் உட்கார்ந்ததுல செலவு பண்ணி கட்சி தலைவருங்கிறோம். கட்சி தலைவர்னா 2 லட்சம் எளிமையை விரும்புறவன்னு சொல்றீங்க. எளிமையை விரும்புறவர் ஏங்க 2 லட்சம் வாடகை கொடுத்துருக்காரு? ஏங்க ஏன் கொடுக்க கூடாது? நாங்கள் வாகனத்துல போகக்கூடாது. எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் விடணும்? வருஷத்துல ஒரு தடவை கூட மக்களை சந்திக்க மாட்டாரு. அவர் ஒரு எளிமையான தலைவரோ, என்ன தலைவரோ, அவர் பெரிய புகழ் பெற்றவரோ, ஒரு தலைவர் 365 வாகனத்தில் சென்று கொடுக்கிறார். ஒரு வாகனம் கூட நீங்க என்ன ரோட்ல போன நினைச்சிட்டீங்களா? ஒரு கட்சி தலைவர் ரோட்ல போனோம்னு நான் சொல்றேன். டெய்லி நடந்து சொந்த காசுல வாங்குறது வேறங்க. அடுத்தவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு புடுங்கி 2 லட்சம் வீட்டுக்கு வாடகை கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ஒரு எண்ணம் அதுங்க? அது என்ன புத்திங்க? அது என்னென்ன தலைமை புத்தி? அது என்னென்ன தலைவர்? 2 அடுத்தவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல சொகுசா ஒரு வாழ்வார் அவரு. ஏங்க ஒருத்தன்ட்ட 100 ரூபாய் டிக்கெட் விலையா 1000 ரூபாய்க்கு வித்து கோடி ஒரே கேள்வி. எளிமையான தலை 2 லட்சம் கொடுக்கணும். யார் வீட்டு காசு? 5 மணி நாம் தமிழருக்கு தொந்தரவு கேளுங்க. உங்க துட்டு தானா? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை அது ஒரு 2 லட்சம் வாடகை கொடுப்பாரா வீட்டுக்கு? வாடகை தான் குடுக்குறோம்னு சொல்லிட்டேன். 2 லட்சம் வீட்டுக்கு கொடுத்த வாடகை தங்குவாங்க. 20,000 வீட்டுல என்ன தங்க முடியாதாங்க? 20,000 வீட்டுல